காலையில 7 மணிக்கு ஆன் ஆகும். சாயங்காலம் ஒரு 6 மணி 5:45 வரை நமக்கு தண்ணி கண்டினியூவா விழுந்துட்டே இருக்கும். போர்ல மட்டும் தண்ணி இருந்துச்சுன்னா நீங்க மகசூல் என்ன நேரம் வைக்கலாம். 78,000 மானியத்தோட நம்ம வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இதுக்கு முன்னாடி சோலார்னா கோயம்புத்தூர்ல இருந்து வரணும், அல்லது மதுரையில இருந்து வரணும், திருநெல்வேலியில இருந்து வரணும். அந்த ஒரு கோப்பெல்லாம் உடைச்சு நம்ம பக்கத்திலே கழுகுமலையில சோலார் பண்ணதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கய்யா. இது மட்டும் இல்ல, ஆரோ பிளான்டா இருக்கட்டும், இதுல வந்து கீழையும் பேனல் இருக்கும், மேலையும் பேனல், 2 பக்கம் இருக்கும். அதனால வந்து காலையில் விடிஞ்ச உடனே நமக்கு கண்டினியூவா ஓட ஆரம்பிக்கும். அதே நேரம் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தாலும் தண்ணி விழுகும். விவசாயிகளுக்கு பல சலுகைகள், மானியங்கள் எல்லாமே கவர்மெண்ட் கொடுக்குது. ஆமா, வித்துட்டு போயிட்டா லாபத்தை பார்த்துட்டு அவங்க விட உங்களுக்கு காலம் ஃபுல்லா உங்களுக்கு என்ன கம்மிண்டோ கூப்பிட்ட உடனே ஓடி வந்து என்ன சார் என்ன பிரச்சனை, தண்ணி பாயலையா, உடனே இந்த பண்ணி கொடுக்கணும், பண்ணி கொடுக்கும். எங்களுக்கு இபிஏ வர முடியாத இடத்துல இருக்கு. இபிலையும் இப்ப நீங்க ஈஸியா வந்து பணம் கட்டி வாங்கிட முடியாது. அப்படியா இருந்தாலும் பூந்தோட்ட சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அந்த பூந்தோட்ட சர்வீஸ் கனெக்ஷன் வாங்கும்போது நமக்கு என்னன்னா மந்த்லி எப்படியாவது ஒரு 2000 3000 வந்து நமக்கு வந்து இபி பில் வந்துடும். அது விற்பனையாளர்கள் எப்பவும் ஒண்ணு போல அவனோட லாபத்தை எடுக்காங்க. விவசாயிகளுக்கு அவங்களோட லாபத்தை கண்டிப்பா அவங்களால ஈட்டவே முடியல. வணக்கம் மக்களே, மின்சாரம் இல்லாத கிராமத்துக்கு சூரியன் தான் ஜெனரேட்டர். ஒரு முறை செலவு பல வருட லாபம்ங்க. சூரியன் உதிக்கிற வரைக்கும் நம்ம விவசாயம் நடக்குது. இபி பில் 0, லாபம் ஹீரோங்க. டீசல் இல்லாம டென்ஷன் இல்லாம சோலார் இருந்தா விவசாயம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இபி பிரச்சனை இல்ல, டீசல் செலவு இல்ல, நாள் முழுக்க தண்ணீர் பாய்ச்சலாம். மெயின்டெனன்ஸ் ரொம்ப குறைவு. மழை இல்லாத நேரத்திலும் கண்டிப்பா உதவுங்க. பாபு பிரசாத் பேட்டரிஸ் சோலார் சிஸ்டத்துல இருந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். இது என்னன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட். அக்ரிகல்ச்சர் அதாவது ஒரு 400 அடி போர் இது சொல்லியிருக்காங்க. 400 அடி போர்ல வந்து நம்ம 3 HP அதாவது 3 கிலோவாட் உண்டான பேனல் போட்டு டிரைவ் வச்சு எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். இது இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேல ஒரு 600 மீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம தண்ணி டிராவல் ஆகுது. அது அந்த பக்கம் ஒரு 1/2 ஏக்கர் இருக்கு. அங்க விவசாயம் இங்க இருந்து அங்க போய் எல்லாம் மக்காச்சோளம் எல்லாம் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இதுக்கே ஒரு 2 ஏக்கருக்கு பக்கம் எல்லாம் மக்காச்சோளம் போட்டிருக்கோம். இது சோலார்ல இருந்து எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னொன்னு, இது வந்து எனி டைம் நம்ம வந்து எந்த டைம் நம்ம வந்து மோட்டர் வந்து ஆன் பண்ணலாம். பகல்ல நம்ம வேற ஒரு பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு, நம்ம கொஞ்சம் அதுல பாசனம் இருக்கு. வாரத்துக்கு ஒரு நாள் வரும், அதுலயும் நைட்டு 12 மணி வரும், 3 மணி வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு இருக்கிறதுனால நம்ம சொந்தமா வேணும், நமக்கு நம்ம சொந்தத்துக்கு வேணுங்கிறதுனால இந்த சோலார் போட்டிருக்கோம். இந்த போட்டு விட்டதுல வந்து நீட்டா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம காலையில 7 மணிக்கு ஆன் ஆகும். சாயங்காலம் ஒரு 6 மணி 5:45 வரை நமக்கு தண்ணி கண்டினியூவா விழுந்துகிட்டே இருக்கும். போர்ல மட்டும் தண்ணி இருந்துச்சுன்னா நீங்க மகசூல் என்ன நேரம் வைக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா பக்கத்துல கூட அழகினேரின்னு ஒரு ஊர்ல ஒரு இதுக்கு போன வாரம் பண்ணி கொடுத்தோம். அவர் என்னன்னா விவசாய காடு இருக்கு, ஆனா தண்ணி இல்லை. அதான் போர் வீட்டு பக்கத்துல தண்ணி இருக்கு. அவருக்கு ஒரு 400 அடி போர் போட்டு 3 HP மாட்டி கொடுத்தோம். இங்க இருந்து டேங்கர்ல ஏத்தி கொண்டு போய் அங்க ரோஜா செடி வளர்க்குறாரு. ரோஜா செடிக்கு ஊத்தி அவர் நல்ல ஒரு வருமானம் பார்க்காரு. இந்த சோலாரை வச்சு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு. எல்லா மக்களும் சோலார் வந்து நல்ல முறையில பயன்படுத்தலாம். ஒரு 1/2 ஏக்கர், ஒரு 30 சென்ட், 50 சென்ட், 1 ஏக்கரு, 2 ஏக்கரு, இப்படி இபிஏ வர முடியாத இடத்துல இருக்கு. இபிலையும் இப்ப நீங்க ஈஸியா வந்து பணம் கட்டி வாங்கிட முடியாது. அப்படியா இருந்தாலும் பூந்தோட்ட சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பூந்தோட்ட சர்வீஸ் கனெக்ஷன் வாங்கும்போது நமக்கு என்னன்னா மந்த்லி எப்படியாவது ஒரு 2000 3000 வந்து நமக்கு வந்து இபி பில் வந்துடும். வந்து அதை நம்ம ஏன்னா விவசாயத்துல பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் எல்லாம் இந்த வருஷம் பரவாயில்லாம விளைஞ்சிச்சு. ஆனா அதோட விளைவு என்னன்னா மக்காச்சோளத்துக்கு விலை இல்லை. எல்லாமே ஜிஎஸ்டி பிரச்சனை அது இதுன்னு எல்லாம் டவுன் பண்ணிட்டாங்க. இப்ப 1200 1800 வரை இருந்தது, 1200 வரைக்கும் வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லாம் விலைவாசிகள் விவசாயிகளுக்கு பெரிய ஒரு அநீதி மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதாவது விற்பனையாளர்கள் எப்பவும் ஒண்ணு போல அவனோட லாபத்தை எடுக்காங்க. விவசாயிகளுக்கு அவங்களோட லாபத்தை கண்டிப்பா அவங்களால ஈட்டவே முடியல. அதனாலதான் விவசாயிகளுக்கு பல சலுகைகள், மானியங்கள் எல்லாமே கவர்மெண்ட் கொடுக்குது. ஆமா, இதுல வந்து அக்ரிகல்ச்சர் மூலமா நீங்க போனீங்கன்னா வேளாண்மை துறையில வந்து இந்த சோலாருக்கு வந்து மானியம் உண்டு. ஆனா எங்ககிட்ட வந்து அந்த ஸ்கீம் வராது. நீங்க சொன்னீங்கன்னா உடனே அன்னைக்கே வந்து சைட்டை பார்த்துட்டு அதுக்கு உண்டான ரேட்டு, உங்களோட ஆழம் என்ன, கிணறா போரா, எத்தனை அடி ஆழம், எவ்வளவு தூரம் பாசன வசதி பண்ணணும், எத்தனை இன்ச்சு டெலிவரி விடணும், கம்மியா ஒரு 1/2 ஏக்கர் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு கம்மியான ஒரு பட்ஜெட்ல போடலாம். உங்களுக்கு இது 80,000 70,000 கொண்டு நம்ம பட்ஜெட்டுக்கு போடலாம். அதாவது டெலிவரி 1 இன்ச் டெலிவரி, 1.5 இன்ச் டெலிவரி அந்த மாதிரி வரும். லென்த்துக்கு டெப்த்துக்கு தகுந்த மாதிரி வந்து இதோட இது ரேட்டு கூடும். இந்த இதுல நம்ம இன்னொன்னு, நம்மளோட பேனல்கள் தரம் வந்து என்னன்னா ஸ்பெசிபிகேஷன் டாப்கான் மாடல்னு சொல்லுவாங்க. இதுல வந்து கீழையும் பேனல் இருக்கும், மேலையும் பேனல், 2 பக்கம் இருக்கும். அதனால வந்து காலையில் விடிஞ்ச உடனே நமக்கு கண்டினியூவா ஓட ஆரம்பிக்கும். அதே நேரம் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தாலும் தண்ணி விழுகும். என்ன ஆம்ஸ் கொஞ்சம் கம்மியாகும், கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாகும். தவிர எந்த மழை பெஞ்சாலும் தண்ணி வரும். மூடாக்கே இருந்து பனிமுட்டம் இருந்தாலும் தண்ணி வரும். ஆனா கொஞ்சம் வந்து அந்த ஆம்ஸ் கம்மியாகும் போது கம்மியாகும் வைங்களேன். மற்றபடி விவசாயிகளுக்கு இது வந்து ரொம்ப ஒரு வரம் தான். ஆமா, அரசு எல்லாம் எத்தனையோ திட்டங்கள் போடுது. இப்போ அடுத்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சோலார் தான் வரப்போகுது.
ஏன்னா மத்திய அரசே திட்டம் ஒதுக்கிட்டாங்க. எல்லா வீட்டுகளுக்கும் மானியம் கொடுத்து சோலார் பண்றது, அதே மானிய சப்சிடி சோலாரும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீட்டுகளுக்கு தேவையான 3 வாட் கிலோவாட் வரைக்கும் 78,000 மானியத்தோட நம்ம வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து அந்த மாதிரியே நிறைய சலுகை வரும்போது இப்போ வந்து விழிப்புணர்வு வர வர எல்லாருமே சோலாருக்கு போக வேண்டிய ஒரு கண்டிப்பா நமக்கு லாபமான ஒரு சோலார் வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு. நம்ம அருகிலே பக்கத்திலே கழுகுமலையில பாகுபிரசாத் பேட்ரிஸ்ங்கிற ஒரு ஷாப் இருக்கு. அதுல போனீங்கன்னா சோலார் சம்பந்தப்பட்டது A to Z எல்லா மெட்டீரியல் எல்லாமே நாங்க கிளீனா உங்களுக்கு விவரமா செஞ்சு ஸ்ட்ரெச்சர்ல இருந்து எல்லாமே பக்காவா பண்ணி உங்களுக்கு தண்ணி எடுத்து வெளியே கொடுப்போம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்கத்திலே. இதுக்கு முன்னாடி சோலார்னா கோயம்புத்தூர்ல இருந்து வரணும், அல்லது மதுரையில இருந்து வரணும், திருநெல்வேலியில இருந்து வரணுங்க. அந்த ஒரு கோப்பெல்லாம் உடைச்சு நம்ம பக்கத்திலே கழுகுமலையில சோலார் பண்ணதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கய்யா. இது மட்டும் இல்ல ஆரோ பிளான்டா இருக்கட்டும், பெரிய பெரிய ப்ராஜெக்ட் சோலார் 10 கிலோவாட் சோலார் இபி சோலார் ப்ராஜெக்டா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து அசால்ட்டா வந்து எடுத்து டீல் பண்ணி எல்லாம் அந்த ஒர்க்கிங் நம்ம கழுகுமலை ஏரியாவில் நம்ம பாகுபிரசாத் பேட்ரிஸ் அண்ட் சோலார் சிஸ்டத்துல இருந்து நம்ம மிகவும் தெளிவாகவும் சிறப்பாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா விவசாயிகளுக்கு யாருக்கு தேவைனாலும் எங்களோட ஃபோன் நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு நீங்க பேசலாம். எனி டைமும் உங்களுக்கு சர்வீஸ் இருக்கு. அதாவது இன்சுலேஷன்ங்கிறத விட அதை மாற்றுறதுக்கு உண்டான சர்வீஸ்ன்னு ஒன்று இருக்கு. அது கொடுக்கறது மட்டும்தான் ஒரு சிறந்த ஒரு விற்பனையாளருக்கு உண்டான ஒரு அடையாளமே. வித்துட்டு போயிட்டா லாபத்தை பார்த்துட்டாங்கிறத விட உங்களுக்கு காலம் ஃபுல்லா உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்டோ கூப்பிட்ட உடனே ஓடி வந்து என்ன சார் என்ன பிரச்சனை தண்ணி பாயலையா உடனே இந்த பண்ணி கொடுக்கணும்னு பண்ணி கொடுப்போம். எங்களுக்கு ஒரு சில நாள் டைம் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா கூப்பிட்டா நாங்க உடனே வந்து உங்களோட குறைகளை பார்ப்போம். நாங்க சர்வீஸ் பக்காவா பண்ணி கொடுப்போம், எந்த குறைபடியும் இருக்காது. இதுதான் நம்மளோட வளர்ச்சியின் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட சர்வீஸ் தான். ஆமா, சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து பக்காவா இருக்கும். நமக்கு வந்து பொது சேவை செய்யறது மாதிரி ஒரு மனநிலை நமக்கு. ஏன்னா விவசாயம்ங்கிறது வந்து பயிர்கள் உயிர் சம்பந்தப்பட்டது.